வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லாயரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், பெருமைப்படுகிறேன். இந்த குழந்தை வளர்ப்பில் இன்வெஸ்டிங் டைம் ஆன் சில்ட்ரன் ரொம்ப முக்கியம். இப்போ கூட நீங்கள் கவனமாக நான் பேசுகிறத கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் ஸ்பெண்டிங் டைம்னு சொல்லவே இல்லை, இன்வெஸ்டிங் டைம் ஆன் யுவர் சில்ட்ரன். நாம் நிறைய காசு செலவழிக்கிறோம் குழந்தைங்க மேலே. நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கி தரோம், வேண்டியதெல்லாம் வாங்கி தரோம், படிப்புக்கு பணம் செலவழிக்கிறோம். ஆனால் என்னுடைய நேரத்தை அவர்களுக்காக நான் செலவழிப்பதில்லை, முதலீடு செய்வதில்லை. அதோட இன்னொரு பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டாக்க, உங்கள் குழந்தை ஸ்கூல்ல இருந்தோ இல்லை காலேஜில் இருந்தோ வந்த உடனே பேசணும். கொஞ்ச நேரம் அவன் விளையாட போவான், ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிச்சுட்டு வருவான். வந்த உடனே, அதுவும் அந்த டீனேஜில் இருக்கிற குழந்தைகள்கிட்ட நான் சொன்னேன், யூ மஸ்ட் பிஹேவ் ஆஸ் அ ஃப்ரெண்டு. பேரண்ட்ஸுன்றதை மறந்துடணும். என்னுடைய கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒன்று சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஒரு பையன் 4 தடவை அட்டம்ப்டட் சூயிசைடு. 4 தடவை. கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய ஒய்ஃப் தான் என்கிட்ட கூப்பிட்டு வந்தா அந்த பையனை. அந்த பையன் என்கிட்ட சொன்னான், சார் இது என்னன்னே தெரியல, அந்த எண்ணம் என் மனசுக்குள்ளேருந்து போகவே மாட்டேங்குது, செத்து போயிடணும்னு தோணுது. ஐ ஃபீல் ஐ ஆம் நெக்லெக்டட். சின்ன ஒரு ப்ரொவொகேஷன் கூட இந்த உலகத்தில் நான் லாய்க்கு இல்லையோ அப்படின்னு தோணுது. அப்போ நான் கேட்டேன், இது என்னப்பா, ஏன் இந்த எண்ணம் உனக்கு எப்படி வந்தது, ஏன் வருதுன்னு யோசிச்சு பார்த்தேன். சார் அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு இல்லை சார், வருது சார், வரக்கூடாது. அது வருது தப்புன்னு நினைக்கிறியா? ஆமாம், தப்புன்னு நினைக்கிறேன். சாகக்கூடாது, ஆனால் எனக்கு சாகணும்னு தோன்றுறது. என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லையே, எனக்கு காரணமே தெரியலையே. நான் சொன்னேன், அந்த டிஜெக்ஷன், உன் மேலேயே உனக்கு வெறுப்பு அப்படின்னு ஒன்று வந்தால்தான் உன்னை முடிச்சுக்கணும்னு தோணும். போரும் வாழ்ந்தது அப்படிங்கிற ஒரு மனக்கசப்பு, என்ன வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வேதனை, உன் மேலேயே உனக்கு ஒரு வெறுப்பு. அந்த விருப்பம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அப்படி நடக்கும். அது ஏன் அப்படி வருதுன்னு கேட்டேன். எனக்கு எதுவுமே சரியில்லை அப்படின்னா, எதுவுமே சரியில்லை அப்படின்னா. நான் அவங்க பேரண்ட்ஸை பற்றி கேட்டும்போது, அவங்க பேரண்ட்ஸ் they both employed, வேலைக்கு போகிறவங்க. அவனை லேசாக நான் டவுன் த மெமரி லேன் கொண்டு போனேன். உங்கள் அப்பா அம்மா ஆஃபீஸ்லேயே வந்தவன் என்ன பண்ணுவாங்க, அப்பா டயர்டாகி போய் ரூமில் போய் ஏசி போட்டுன்னு உட்காந்துருவார். அம்மா வந்த உடனே புலம்பிட்டே, இல்லை வேலைக்காரி சரியாக வரமாட்டாங்க, இல்லை லீவு போட்டுருவாங்க, சரியாக வேலை செய்ய மாட்டாங்க. இவங்க அந்த சத்தத்தெல்லாம் எங்கள் மேலே காட்டுவாங்க. சீக்கிரம் சாப்பிடுவான்னு கத்துவாங்க, கூப்பாடு போடுவாங்க, எல்லா பாத்திரங்கள்லாம் விட்டு எறிவாங்க. எங்களுக்கு திட்டு வாங்காத நாளே கிடையாது. நல்லா கவனிங்க, அந்த பேரண்டல் கேர், பேரண்டல் லவ் எதுவுமே அந்த குழந்தைக்கு இல்லை. ஸோ அந்த நேரம் அவங்க செலவழிக்காத போது இந்த குழந்தைகள் இவ்வளோதான வாழ்க்கை, இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்கும். அது மனசுக்குள்ளே தோணும். இந்த பையனுக்கும் அப்படி தான் இருந்தது. என்னடா வாழ்க்கை, சின்ன சின்ன விஷயங்கள் கூட ப்ரொவோகேட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, we don't teach our children by our behavior, by our attitude. நாம் வாழ்ந்து காட்டணும். அதைத்தான் குழந்தைகள் நம்மளை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். நான் என் ஒய்ஃப் அடித்தேன்னா என் குழந்தையும் அவனுடைய ஒய்ஃப், அவனுடைய லைஃப் பார்ட்னரே அடிப்பான். பாத்திரத்தை தூக்கி போடுறது அந்த அம்மாவுடைய பழக்கமாக இருந்தால் இவனும் அதை தூக்கி எறிவான். என்னன்னு கேட்டால், எக்ஸ்ப்ரெஸிங் மை ஆங்கர், மை டிஸ்பிளஷர், மை ராத் இன் திஸ் வே. அதை எப்படி காட்டணும் அப்படின்றது கூட தெரியல. ஸோ அதை எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க. தே ரிட்டர்ன். அப்போ என்ன ஆகிடுது, இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் செய்யறதெல்லாம் அவன் ஒத்துக்கணும், ஆனால் அவன் செய்ய லைஃப் பார்ட்னர் செய்யறதை நான் ஒத்துக்க மாட்டேன். இங்கே தான் ஆரம்பிக்கிறது நிறைய.
ஸோ இட் இஸ் அ சார்ட் ஆஃப் அ ட்ரைனிங். ஃபேமிலி இஸ் எ ட்ரைனிங் கிரவுண்டு. அது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. They just spend their life, spend their time in life. They never live. They never teach their children by their behavior and attitude. நாம் அதில் ஒருத்தராக இருந்துடக்கூடாது. All the best, my dear friends.